சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று முதல் உடான் யாத்ரை கஃபே என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இன்றைய தினம் உடான் யாத்ரி கஃபே என்பதை திறந்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக அனைத்து பொருட்களையுமே மலிவான விலையில் வாங்குவதற்கு ஏற்றாற்போல் இந்த கஃபே என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் அனைவருமே அதிகமான விலை கொடுத்து தங்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், டீ, காஃபி உள்ளிட்ட பொருட்களை கூட அதிக விலைக்கு வாங்கி வரக்கூடியதுதான் வழக்கம். அந்த வகையை மாற்றும் வகையில் தற்போது மத்திய விமான போக்குவரத்து துறை சார்பில் இந்த கஃபே என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கஃபேயில் தரமான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று வருகின்றது. குறிப்பாக ஒரு டீயினுடைய விலை என்பது 10 ரூபாய்க்கும், காஃபியினுடைய விலை 20 ரூபாய்க்கும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகின்றது. அதே போன்று ஒரு வாட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு என்பது விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக சமோசா, வடை உள்ளிட்ட மற்ற பொருட்களுமே மலிவான விலையில் கிடைக்கப்பட்டு வருகின்றது. சாதாரணமாக விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் அனைவருமே ஒரு வாட்டர் பாட்டிலுடைய விலை என்பது 80 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வந்தது. அதே போன்று சாதாரணமாக ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றால் கூட அதிக விலை 150 ரூபாய் வரை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்தது. இதை மாற்றும் வகையில் தற்போது அனைத்து விமான நிலையங்களிலுமே கொண்டு வருவதற்கு ஏற்றாற்போல் தற்போது இந்த உடான் யாத்ரை கஃபே என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக ஏற்கனவே கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட நிலையில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையங்களில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது 2வதாக திறக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வரவேற்பை பொறுத்து இன்றும் தமிழகம் மட்டுமின்றி அனைத்து இடங்களிலுமே இந்த கஃபே என்பது திறக்கப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக மக்களிடையே நல்ல வரவேற்பு என்பது இந்த கஃபேக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று தொடங்கப்பட்டிருந்தாலுமே அனைத்து மக்களும் தற்போது வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் தற்போது நேரலில் காண்பித்து வருகின்றார். தொடர்ச்சியாக மக்கள் மலிவான விலையில் வாங்கி செல்வதற்கு ஏற்றாற்போல் இந்த கஃபே என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினுமே 3 மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் காத்திருந்தாலுமே வெளியில் வரக்கூடிய மக்கள் வாங்க முடியாத நிலையில் பயணிகள் உள்ளே வரக்கூடிய பயணிகள் மட்டுமே வாங்குவதற்கு ஏற்றாற்போல் தற்போது இந்த கஃபே என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. விரைவில் பல்வேறு இடங்கள்ல இந்த கஃபே என்பது விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என் பேர் நட்ராஜ். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். இது எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இப்போ டிபார்ச்சர் உள்ள இருக்கு, சேம் டிபார்ச்சர் வெளில இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அரைவல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு தெரியல. அரைவல்ஸ்ல கொண்டு வந்தோம்னா இப்போ ஃபிளைட் முடிச்சுட்டு வந்தா ஒரு சில டயர்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நிறைய எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி இப்போ மெட்ரோ ஏர்போர்ட்ஸ். இப்போ கல்கத்தா ஏர்போர்ட்ல இருந்தது, இப்போ சென்னை ஏர்போர்ட் இருக்காங்க. இது ஏர்போர்ட் போது எல்லா ஏர்போர்ட்ல இருந்தாலும் இது எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்கும். ரேட் நல்லா கம்மியா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஹேட். ஸோ 10 rupees தராங்க, காஃபி 20 rupees, சமோசா 20 rupees, ஸ்வீட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு கேசரி 20 rupees தராங்க. அப்போ ரேட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ 100, 150 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். Thank you. So you must try the tea, snacks, coffee. Everything is available here in just 10 rupees. It is the cheapest. Must try. It is also very helpful for the disabled people, like the one who can't speak. So it's very helpful. So you must try, and it's a very yummy, tasty. You must try. Thank you. This is Dr. Zeba from Mumbai. Thank you. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே கிடைக்கிற கம்மி ரேட்டுக்கு தராங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நார்மலாக ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் விலை அதிகமாக தான் இருக்கும்ன்ற ஒரு மக்களோட ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் மீறி இப்போ இந்த ஒரு பொருள் நார்மல் ரேட்டு கிடைக்குது. இதே மாதிரி ஒரு மற்ற ஃபுட் ஐட்டமும் கிடைச்சதுன்னா ரொம்ப வரவேற்பாக இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். சென்னையில ஏர்போர்ட்ல எல்லாமே ரேட் அதிகமா இருக்கும். இது ஒரு ஷாப் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் அதிகப்படுத்தணும்னு நீங்க இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு பொறுத்து அது ஃபர்தரா டெவலப் பண்ணலான்றது என்னோட ஃபீலிங். தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.